நாய்கள்லாம் வந்து ஏன் வீட்டுக்கு அவ்வளோ காவலாக இருக்குது அப்படின்னா, அது வந்து இந்த அது இருக்கிற வீடு, அது அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அது தன்னுடையதாக நினச்சிக்குது. தன்னுடைய பொருட்கள், இது தன்னுடைய இருப்பிடம் அப்படின்னு நினச்சிக்குது. அதனால் அதைத்தான் அதை அது பாதுகாக்குது. மற்றபடி இது வந்து தன்னுடைய எஜமானருடைய இருப்பிடம், எஜமானருடைய பொருட்கள், அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே தனது எஜமானருடையது, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பில் அந்த நாய்கள்லாம் வந்து அதை குறைக்கலை. யாராவது வந்தால் குறைக்கிறது, ஒரு வீட்டை வந்து காவலாக பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, அது தன்னுடைய வீடுன்னு நினச்சிக்குது. தன்னுடைய வீடு, அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே தன்னுடையது. அந்த வீட்டில் ஏதாவது டூ வீலர் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா அந்த டூ வீலர் தன்னுடையது. அந்த பொருட்கள் மீது உள்ள ஒரு மோகம், அந்த பொருட்கள் பார்த்தா அது தன்னுடையது, அதை வந்து உரிமை கொண்டாடுது. அப்போ அதை வேறு யாரும் வந்துடக்கூடாது, வேறு யாரும் தன்னுடைய அந்த இருப்பிடத்துக்கும் சரி, தனது பொருள் என்று சொல்லுகிற அந்த பொருட்களுக்கும் யாரும் சொந்தம் கொண்டாடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்நிய ஆட்கள் அவங்க யாரும் சொந்தம் கொண்டாடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்நியர்கள் வந்தால் குறைக்குது. அப்புறம் அந்த வீட்டில் உள்ள மனுஷங்க அதையும் இவங்கெல்லாம் தன்னுடையவங்க அப்படின்னு நினச்சிக்குது. தன்னுடைய ஆட்கள், தனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு நினச்சி தனக்கு சொந்தமானவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த நாயை அனுமதி ஏற்றுக்கொள்கிறது. இது நாம் இன்னொரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் நாய்களுக்கு கிடையாது. தன்னுடைய இருப்பிடத்தில் தனக்கு சொந்தமான மனுஷங்க, தனக்கு சொந்தமான பொருள், தனக்கு சொந்தமான இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் நாய்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு வீட்டில் வசிக்கிறது அப்படின்னா அதோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இது தன்னுடைய இருப்பிடம். இப்போ நாம் நினைக்கிறோம்ல, இது நம்முடைய நாயின்னு நினைக்கிறோம்ல. ஒரு வீட்டு உரிமையாளர் வந்து ஒரு நாய் வளர்க்குறாருன்னா அவர் என்ன நினைப்பார், இது என்னுடைய நாய் அப்படிம்பார். அதுபோல் நாய் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னுடைய மனுஷன், என்னுடைய இருப்பிடம், என்னுடைய பொருள் அப்படின்னு நினைக்குது. அந்த நாய் வந்து இப்படி நினைக்கிறதில்ல. எப்படின்னாக்கா, இது என்னுடைய உரிமையாளருடைய இருப்பிடம், அதில் நான் இருக்கிறேன், அவர் எனக்கு இடம் கொடுத்துருக்காரு, அவர் எனக்கு சாப்பாடு போடுறாரு, நான் வாலாட்டுறேன், அவருக்கு நான் நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு அது நினைக்கல. அது ஒன்றும் நன்றியோடலாம் இல்லை. அது என்ன நினைக்கிது அப்படின்னா, இது என்னுடைய வீடு, இது எனக்கு சொந்தமான மனுஷங்க, எனக்கு சொந்தமான வீடு, எனக்கு சொந்தமான மனுஷங்க, எனக்கு சொந்தமான இருப்பிடம், எனக்கு சொந்தமான பொருட்கள், இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே எனக்கு சொந்தமானது. இந்த வீட்டில் நிறுத்தப்படுகிற வண்டி, டூ வீலர் எல்லாமே இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சி அது தனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை தான் அது பாதுகாக்குது. தனக்கு சொந்தமான ஒரு இருப்பிடத்தை, தனக்கு சொந்தமான வீட்டை, தனக்கு சொந்தமான அந்த வீட்டில் உள்ள மனுஷங்களை, தனக்கு சொந்தமான பொருட்களை அது வந்து பிறரிடமிருந்து பாதுகாப்பதற்காக இரவும் பகலும் அது வந்து காவலாக இருக்குது, ரொம்ப விழிப்போடு இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம், நாம் போடுற சோத்துக்கு அது நம்ம வீட்டை சுற்றி பாதுகாப்பு பண்ணுது, நாம் போடுற சாப்பாட்டுக்காக அது வந்து வீட்டை அந்த மாதிரி பாதுகாத்துக்குது, நம்முடைய எதிர்பார்ப்பு வீட்டை பாதுகாக்கணும், நம்முடைய எதிர்பார்ப்பை அது பூர்த்தி செய்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு வேலையாட்கள் வந்து நம்ம வீட்டை வந்து செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கார், அவரை வேலையாட்களாக விட்டுருக்கோம். அவர் என்ன நினைப்பார், இது என்னுடைய வீடுன்னு நான் நினைப்பார், இது நம்முடைய எஜமானருடைய வீடு, அதில் உள்ள பொருட்களை என்ன நினைப்பார். அந்த செக்யூரிட்டி வந்து என்ன அவர் வேலைக்கு அமைத்திருக்கீங்க, ஒரு வேலைக்கு வச்சுருக்கீங்க, இந்த வீட்டை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி வாசலில் ஒரு ரூம் கட்டி அதில் நிப்பாட்டிக்கோ அப்படின்னா அவர் என்ன நினச்சிப்பார், இது என்னுடைய வீடு, என்னுடைய பொருட்கள் நான் நினச்சிப்பார். அந்த வீட்டில் உள்ள பொருட்களை அப்படி நினைக்க மாட்டார். அவர் என்ன நினைப்பார்னா, இது எனது முதலாளியோட வீடு, இங்கே நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன், இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாருமே இது என்னுடைய முதலாளியுடையது, அந்த வீட்டில் உள்ள மனுஷங்க எல்லாருமே அந்த முதலாளிக்கு சொந்தமானவர், நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் அவர் அங்கே வேலை பார்ப்பார். அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அவர் செய்கிற வேலைக்கு. ஆனால் ஒரு நாய் வந்து அப்படி நினைக்கிறது இல்லை. நாம் நினைக்கிறோம் நாயும் அதே மாதிரியான மனப்பான்மையோடு தான் அங்கே வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறோம். அதாவது அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாய் எவ்வளோ விசுவாசமாக இருக்குது, சாப்பாடு போட்டால் இவ்வளோ விசுவாசமாக இருக்குது, அப்படி நாய் வந்து அப்படி நினைக்கிறது இல்லை.
ஒரு ஒரு செக்யூரிட்டியை நம்ம வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவர் நினைக்கிற மாதிரி அந்த நாய் நினைக்கிறதில்ல. செக்யூரிட்டி தான் ஒரு வேலையாள், இந்த வீடு தனக்கு உரிமையானது கிடையாது, தனது முதலாளிக்கு உரிமையானது, இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே தனக்கு உரிமையானது கிடையாது, அது அந்த முதலாளிக்கு உரிமையானது அப்படின்னு நினைப்போட ஒரு தான் அவர் இருக்கிறார். ஆனால் ஒரு நாய் வந்து இந்த வீடு தனக்கானது, இந்த இருப்பிடம் தனக்கானது, தன்னுடையது, இந்த வீட்டில் உள்ள மனுஷங்க தன்னுடையவர்கள், தனக்கு சொந்தமானவர்கள், இந்த வீட்டில் உள்ள பொருட்கள், அதாவது காரு உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாமே தனக்கு சொந்தமானது. அதனால்தான் அது தனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை தான் அந்த நாய் பாதுகாக்குது. ஒரு நாயோட புரிதல் இப்படித்தான் இருக்கிறது என்பது எனது யூகம், எனது கருத்து.